லைட் அடி சரியா சொல்றா நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா முழுக்க எல்லாம் அதிகமான சின்ன சின்ன பசங்க எல்லாமே தண்ணி அடிக்கிறது மற்ற விஷயம் செய்யறது மிக கொடுமையா இருக்கு. வருங்காலத்துல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, ஆம்பளைங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா மக்கள் தொகை வந்து இந்த மதுவால போயிட்டு இருக்கு. இங்க நம்ம குடிக்கிற தண்ணியில உப்பு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட நான் எவ்வளவு விஷயம் சொல்லணுமோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நான் எல்லா நேரத்துக்கும் சொல்லியிருக்கேன். 100 நம்ம தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு உப்பு அதிகமா இருக்கு. காவேரி தண்ணி வச்சுதான் நம்ம குடிச்சாதான் கொஞ்சமாச்சும் உயிர் வாழ முடியும். இது ஏன்னா பொதுவா இருக்கிறதுனால தெரியாது. தனித்தனியா உங்களுக்கு ஒரு கிட்னி ஸ்டோனு மற்ற பிரச்சனையோ தைராய்டு பிரச்சனையோ அந்த தண்ணி குடிக்கிறனால உங்க பல்லாம் போய் கண்ணாடியில பாருங்க, எல்லா பல்லுலையும் காரை பிடிச்சிருக்கு. பளிச்சுன்னு யாருக்கு இருக்காது. அதுக்கு காரணம் நம்ம குடிக்கிற தண்ணி தான். இத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறதா. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சிந்திக்காம செய்யற விஷயத்துக்கு 5 வருஷத்துக்கு அனுபவிக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் நம்ம கலெக்டர் ஆபீஸ் எல்லா கொடியும், இந்த கொடி கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா விஷயத்துக்கும் பறந்துருக்கு. காவேரி தண்ணி இல்லையா இந்த கொடி பறந்துருக்கு. கல்லுக்குழி பிரச்சனையா இந்த கொடி கலெக்டர் ஆபீஸ்ல பறந்துருக்கு. வேற எந்த கட்சி கொடியாவது போய் பறந்துருக்கா? நீங்க பறந்தோன்னு சொல்லுங்க, அங்க நான் வர்றேன். பறக்காது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லா உங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு செத்து போயிடும். அவ்வளவுதான். இந்த 10 வருஷம் 20 வருஷம் நம்ம பிள்ளைகளுக்கு இங்க என்ன விட்டுட்டு போறோம்? குடிக்க நல்ல தண்ணி எதுவுமே இல்ல. ரொம்ப உயிர் ரொம்ப முக்கியம். காசு எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடும். குடிக்கிற தண்ணி வந்து நாளைக்கு நம்ம வந்து மரங்கள் அதிகமா நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்தாதான் தண்ணி நிறைய கிடைக்கும். இன்னைக்கு நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. டெய்லி ஒயின் ஷாப் கிளீனா எத்தனை மணிக்கு திறக்கணும்னு தெரியும். 200 பள்ளிக்கூடத்துக்கு மேல மூடி இருக்காங்க. ஒயின் ஷாப் எத்தனை திறந்திருக்காங்க? ஒயின் ஷாப் கல்லு கடைக்கு சைடு சந்து கடை எத்தனை இருக்கு உங்களுக்கு தெரியாம இல்ல, செல்லு பார்க்காம இல்ல. உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா சிந்திச்சு வாக்கு போடுங்க. நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, சிந்திங்க. ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் சிந்திங்க. ஒரு நிமிஷம் படுத்து யோசிங்க. ஒயின் ஷாப் தேவையா? மதுக்கடை தேவையா? நல்ல ஒரு மது வந்து யாராவது பெத்த தாய் நல்ல குடும்பம் நல்லா இருக்கவும் யாராவது மதுக்கடை ஏத்துக்குவாங்களா? மதுக்கடை நமக்கு தேவையா அப்படின்னு சிந்திங்க. அவங்களுக்கு உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது. ஏன் சித்தாலாம் வேலை செய்யறது இல்லையா? சித்தாலாம் அவங்களோட அதிகமா அவங்க தான் கண்டு சமைக்கிறாங்க பண்றாங்க. ஏன் அவங்க குடிக்க தெரியாதா? உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் தான் வலிக்கும். உங்க பிள்ளைகளை நல்லா இன்ஜினியராவோ கலெக்டராவோ ஆக்குங்க. ஆனா அவங்க பாருங்க, அவங்களோட பையங்களை டாக்டர் ஆக்கிருப்பானுங்க, இன்ஜினியர் ஆக்கிருப்போம். உங்க பையனை குடிக்காரனா வச்சிருப்பானுங்க. அடுத்த தலைமுறை இப்ப இருக்கவங்க குடிச்சிட்டு செத்துட்டானா அடுத்து வரவன் எதுக்கு ஒயின் ஷாப் காலேஜ் எதுக்கு? அடுத்து படிச்சுட்டு இன்னொருத்த வர்ற அடுத்த தலைமுறை படிக்கணுங்கிற காட்டி தான் இன்ஜினியரிங் காலேஜ். ஒயின் ஷாப் எதுக்கு? தொடர்ச்சி அடுத்து இன்னும் வர்றவங்க குடிக்கணும். சின்ன பசங்க அடுத்து வளர்ச்சியாக குடிக்கணும். அதனால மக்களே சிந்திச்சுங்க. எவனோ இப்படியே போற நமக்கு காசு வந்தா போதுன்னு இருக்காதீங்க. உங்க குழந்தைகளோட வாழ்க்கை உங்க ஒரே ஒரு விரல் இருக்கு, ஒரு நிமிஷத்துல இருக்கு. அவங்க ஒரே நாள் இதுக்கு மேல அவங்களை வந்து பார்க்கவே மாட்டாங்க 5 வருஷத்துக்கு. நான் சொல்றேன், உங்களோட தான் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாட்டி இவங்களே வரலைன்னா கூட நான் சத்தியமா சாகிறவங்களும் உங்களோட தான் இருப்பேன். உங்களுக்காக தான் போராடுவேன். உங்களுக்கு தெரியும். சிந்திச்சு வாக்கு போடுங்க. எனக்கு ஒண்ணும் நான் வந்து 5 வருஷமா நான் ஜெயிக்கணும் இல்லை, நீங்க ஜெயிக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிந்திச்சு ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டோம். ஒயின் ஷாப் வேண்டாம், என் மனைவி குடிக்க மாட்டான், என் தம்பி குடிக்க மாட்டான், நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். ரொம்ப நன்றி எனக்கு வந்து இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு. ஏன்னா ஆளாத்திக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறவங்க வந்து எடுப்பாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இவ்வளவு உயிர் வந்து எடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காலத்துக்கும் நன்றியோட இருப்பேன். ரொம்ப நன்றி.